babies, welcome to our video world. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா grooming வீடியோ தான். Self grooming எப்படி எல்லாம் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். So I hope உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும். நம்ம பிடிச்சா நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். First disclaimer சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ நான் சொல்ல போறதெல்லாம் பண்ணனா மட்டும் தான் அழகுன்றது கிடையாது. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே அழகா தான் இருப்பீங்க. செல்ஃப் க்ரூமிங்ன்றது உங்களை நீங்களே வந்து செல்ஃபா அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி தான். ஸோ அதை தவிர்த்து ஒன்றும் இல்லை, எனக்கு சொல்லித்தர யாருமே இல்லை. ஸோ அதனால தான் உங்ககிட்ட நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் ட்ரை பண்ணணும் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சீரீஸ்ல வந்து நம்ம ஹெட் டு டோ வந்து என்னென்ன எப்படி க்ரூம் பண்ண முடியும், எவ்வளோ நம்மளை வந்து அப்டேட்டடாக காமிச்சிக்க முடியும், ரொம்ப அழகாக காமிச்சிக்க முடியும்ன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேஸ் அண்ட் ஹேர் மட்டும் பார்ப்போம். ஹேர் வந்து ஆல்ரெடி நான் ஹேருக்குன்னு தனியாக வந்து ஒரு சீரீஸ் வீடியோவே போட்டிருக்கேன், நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கலாம். வேணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபேஸில் எந்தெந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம், எதெல்லாம் செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கலான்றத பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது எல்லாத்துக்குமே பேசிக்காக வந்து ஒரு நாலேஜ் மாதிரி இருக்கணும். இது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் என்ன இன்டேக் பண்ணுறதுன்றது தான் உங்கள் ஸ்கின்னோட மேட்ரே. உங்கள் ஸ்கின்ல டெக்ஸ்சர் இருக்கா, இல்லை போர்ஸ் இருக்கா, இல்லை என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபுட்டால் வந்து அதை சரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுட்டு என்ன இன்டேக் பண்ணுறீங்களோ அதை தான் வந்து உங்கள் ஸ்கின் வந்து வெளியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால வாட்டர் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஃபுட் வந்து கிரீன்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஜூஸஸ் குடிங்க, ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க. நம்ம கடையில் விற்கிற மாசா, ஸ்லைஸ், பவோண்டோ அதெல்லாம் வந்து நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துக்கிறாதீங்க. ஸோ நீங்கள் என்ன உள்ளே கொடுக்குறீங்களோ அதுதான் வெளியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ உங்கள் ஸ்கின்ல அதுதான் ஒரு க்ளோயிங் கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுட்டு சொல்லியிருக்கேன். ஃபுட்டு வந்து நம்ம இன்னர்லேருந்து எடுத்துக்க வேண்டியது. அது வந்து நம்ம பாடியில் ரொம்ப பெரிய பார்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின் கேர், நம்ம அவுட்டர்லாம் என்ன பண்ணுறோம் அது மேட்டர். ஓகேவா? ஸ்கின் கேரில் நம்ம என்னென்ன பண்ணணுன்றது ஆல்ரெடி என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் போட்டிருக்கேன். ஸோ ஆயிலி ஸ்கின்க்கும் போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுவுமே லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் வந்து டீட்டெயிலாக நான் என்னென்ன பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங். கிளென்சிங் எதுக்கு பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபேஸில் உள்ள டர்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? கிளென்சிங்ன்றது நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம்ல, அதுதான் கிளென்சிங். நீங்கள் பெருசாக எதுவும் எடுத்துக்க வேணாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் வந்து ஒரு 2 to 3 days ஒன்ஸ் வந்து நீங்கள் பண்ண போதும். ஒரு வீக்லி த்ரைஸ் பண்ணாவே போதுமானது. நீங்கள் தினமும் போட்டு ஸ்க்ரப் பண்ணணும், வந்து நான் என் ஸ்கின்னை வந்து க்ளோயிங் ஆக்கணும்னு சொல்லிட்டு பரபரன்னு போட்டு தேய்ச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிரும். உங்கள் செல்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால ஸ்க்ரப் வந்து வீக்லி த்ரைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபேஸ் பேக் போடுங்க. நீங்கள் என்னைக்கு ஸ்க்ரப் பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம போர்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கும். அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டோனர் யூஸ் பண்ணலாம். டோனருக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஐஸ் கியூப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டோனிங் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னுக்கு என்ன தேவை, ஒரு மாய்ஸ்சரைஸான ஸ்கின் வேணும் நம்மளுக்கு. நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு ஈரப்பதம் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்காக நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம். ஓகே, நீங்கள் ஒரு ஜென்ரஸான அமௌண்ட் எடுத்து உங்கள் நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஃபேஸை மட்டும் கேர் பண்ணால் போதாது, அது கூட சேர்த்து நீங்கள் நெக்கையும் கேர் பண்ணி ஆகணும். அப்போதான் வந்து ஏஜிங் வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். சப்போஸ் வந்து நீங்கள் வெளியே போகிறீங்க, உங்கள் ஸ்கின் வந்து சன்னில் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அந்த யூவி ரேஸ் தான் வந்து உங்கள் ஃபேஸில் ஸ்கின்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்காக வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீட்டில் இருக்கேன். ஓகேவா? நான் வீட்லேயே தான் இருக்கேன். பட் எனக்கு முன்னாடி வந்து ரிங் லைட் இருக்கு அண்ட் டியூப் லைட் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த ரேஸ்லாம் வந்து என் ஸ்கின்னை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணும். அதனால நான் கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு தான் மேக்கப் போடுறதா இருந்தாலும் பண்ணணும். ஸ்கின் கேர்ல வந்து சன்ஸ்கிரீன்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட். நீங்கள் வெளியே போனாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, எனக்கு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணால் ரொம்ப இன்னும் ஆயிலி ஆயிடுதுன்னு நினச்சிங்கன்னா ஜெல் டைப்பில் இருக்கும் சன்ஸ்கிரீன். நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஆயில் ஸ்வெட்டான மாதிரியே தெரியாது, ரொம்ப ஈஸி டு கோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் ஸ்கின் கேர்ன்றது. இவ்வளோதான். ரொம்ப பேசும்போது தான் ரொம்ப உங்களுக்கு பெருசாக தெரியும். நீங்கள் ஒரு 4-5 ஸ்டெப்பு தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து நான் நல்லா தானே இருக்கேன், இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்னு நினைக்கலாம். பட் ஆனால் வந்து இன்னும் 20 years கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ஸ்கின் அப்பயும் எங்கே இருக்கணும்னு நீங்கள் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸ்கின் கேருக்கு அடுத்து இப்போ நம்ம ஃபேஸ்க்கு வந்துடலாம். ஸோ ஸ்கின் கேர்ன்றது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எசென்ஷியலான ஒன்று. அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ வந்து ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ உங்களை யாராச்சும் வந்து பார்த்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சவங்களோ இல்லை தெரியாதவங்களோ யாருனாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, கண்ணை பார்த்து தான் பேசுவாங்க. ஓகேவா? அப்போ வந்து உங்கள் ஐப்ரோஸ் வந்து உங்கள் ஃபேஸையே வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஐப்ரோஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட். ஓகேவா? இப்போ நீங்கள் ஐப்ரோஸ் வந்து ரொம்ப கச்சமிச்சா இருந்துச்சுன்னா அது பார்க்கவே ரொம்ப ஆடாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால வந்து ஐப்ரோஸ் வந்து நல்லா த்ரெட்டிங் பண்ணிக்கோங்க.
இது நீங்க த்ரெட்டிங் தான் பண்ணணும்னு கிடையாது. வேக்சிங் இருக்கு, ஷேவிங் இருக்கு, பிளக்கிங் இருக்கு, த்ரெட்டிங் இருக்கு, இது மாதிரி நிறைய இருக்கு. ட்ரிம்மர் கூட இருக்கும், ஐப்ரோ ட்ரிம்மர்னு இருக்கும், அதை வாங்கி நீங்க ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. உங்களுக்கு பெயின் ஃப்ரீயா வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஐ மீன் ட்ரிம்மிங் பண்ணிக்கலாம், இல்லை ஷேவிங் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை என்னால் வலியை தாங்க முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க த்ரெட்டிங் பண்ணிக்கலாம், வேக்சிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா, நீங்க இதுதான் பண்ணணும்ன்றது கிடையாது. எது பண்ணாலும் அழகா இருக்கணும் ஐப்ரோஸ். ஃபைனலி அதுதான் வந்து நமக்கு தேவையானது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சில பேருக்கு வந்து கண்ணை சுற்றி வந்து கருவளையம் இருக்கும், டார்க் சர்க்கிள்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கனால வந்து நம்ம ஃபேஸே வந்து ரொம்ப டல்லாக, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக தெரியும். அதுக்கு வந்து ரெடிமேட் ஜெல்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். அப்படி இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் வந்து நீங்கள் வைக்கலாம். ஐ பஃபிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில பேருக்கு கண்ணு மட்டும் வீங்கின மாதிரி இருக்கும். அதனால ஐஸ் க்யூப்ஸ் வந்து தினமும் நீங்கள் வச்சுருக்கலாம். உங்கள் ஐயை சுற்றி நீங்கள் ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஃபேஸ் பேக், ஐ மீன் ஃபேஸ் பேக் இல்லை, ஹோம்மேட் பேக்ஸ் வந்து இதுக்குன்னு யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோ வரும். அதில் நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒன்று ட்ரை பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ரெடிமேடாக ஜெல் விற்கும், அண்டர் ஐ ஜெல்னு விற்கும். நீங்கள் அதெல்லாம் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணணுமான்னு கேட்காதீங்க. பண்ணுனா நீங்கள் கொஞ்சம் அழகாக தெரிவிங்க. ஐ மீன் அழகா மீன்ஸ் அப்டேட்டாக தெரிவிங்க. அதுக்காக தான் சொல்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து சில பேருக்கு லேஷ் வந்து கம்மியாக இருக்கும், ஐப்ரோஸ் வந்து சில பேருக்கு இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து தினமும் கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து லேஷ் வந்து அதிகமாயிரும். ஓவர் நைட்ல ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி ஆகாது. நீங்கள் டே பை டே யூஸ் பண்ண தான் உங்களுக்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஐஸ்க்கு கீழே வந்து இருக்கிறது நோஸ். ஓகேவா, இப்போ நோஸ்ல உங்களுக்கு சில பேருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும்னா ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும், இல்லை பிளாக் ஹெட்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்க ஸ்டீமிங் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்குமே நீங்க நிறைய வீடியோ இருக்கு. ஓகேவா, இல்லைன்னா நீங்க நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும், அதை வாங்கி அப்ளை பண்ணிட்டு அப்படியே எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் இருக்கும். அதுவுமே ஒரு என்ன சொல்றது, பீலிங் டைப்ல தான் இருக்கும். நீங்க அது கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா வந்து என்ன சொல்றது, ஃபேஸ் பேக்ஸ் இருக்கும், அந்த நோஸ் பேக் இருக்கும். அது மாதிரி நிறைய இருக்கு. நீங்க ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதில் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு நோஸ்ல உள்ள ஹேர் வந்து வெளியே தெரியும். அது வந்து ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். ஓகேவா, நோஸ் ஹேர் வந்து கொஞ்சமா லைட்டா ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. அதுவும் இல்லாம நோஸை கிளீனா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியில போயிட்டு எங்கேயாச்சும் நீங்க வெளியே போவீங்க, வெளியே போயிட்டு இந்த இப்படி பண்றது இப்படி பண்றதெல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது. ஸோ வீட்லேயே வந்து உங்கள் நோஸை நல்லா க்ளீன் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வந்து நோஸ்க்கு கீழே இருக்கிறது என்னது, அப்பர் லிப்ஸ். அப்பர் லிப்ஸில் சில பேருக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப க்ரோத் ஆகிருக்கும். ஸோ அது வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆடாக இருக்கும். இது வந்து மேண்டேட்ரின்னு கிடையாது. உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனலாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து அப்பர் லிப்ஸில் சில பேருக்கு ஹேர் இருக்கனால மேக்கப் போடும்போது அது ரொம்ப ஆடாக தெரியும். நீங்கள் இது வந்து ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இதனால எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுறலாம். ஸோ இது வந்து ஒரு டிப். நீங்கள் வேணும்னா வந்து இதை த்ரெட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். உங்கள் ஃபேஸே வந்து கொஞ்சம் பிரைட்டன் அப் பண்ணி காமிச்ச மாதிரி இருக்கும். அண்ட் வந்து இங்கே சின் ஹேர் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு லைட்டாக இருந்தால் ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. சில பேருக்கு ரொம்ப வளர்ந்துருக்கும், அவங்க மட்டும் த்ரெட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எதில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து லிப்ஸ் பார்க்கலாம். லிப்ஸில் வந்து நம்ம சும்மா ஸ்கின்னெல்லாம் பார்த்துக்குருவோம், ஆனால் வந்து லிப்ஸை வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. லிப்லையும் வந்து டெட் செல்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணோன்னா நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணணும். நீங்கள் வந்து லிப்ஸை ஸ்க்ரப் பண்ணும்போது தினமும் வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ண தேவையில்லை. வீக்லி வந்து த்ரைஸ் ஸ்க்ரப் பண்ணாலே போதுமானது. அதுவே ரொம்ப போதுமானது தான். ஸோ ஓயாமல் போட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாதீங்க, இருக்க ஸ்கின் எல்லாமே பீல் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து லிப் பாம் வந்து தினமும் நீங்க அப்ளை பண்ணியே ஆகணும். ஸோ அது வந்து உங்க லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸா வச்சிருக்கும். பாடியில வந்து வாட்டர் லெவல் கம்மியா இருந்தா லிப்ஸ்ல வந்து வெடிப்பு மாதிரி வரும். சில பேருக்கு இல்ல, நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. லிப்ஸ்ல வந்து வெடிப்பு மாதிரி வரும், தோல் வந்து ரொம்ப பீலாகி வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் வந்து உங்க பாடியில வந்து வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால வாட்டர் இன்டேக் வந்து அதிகமா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக வாய் சுற்றி பிக்மெண்டேஷன் இருக்கும், இங்கே இருக்கும் எனக்குலாம் இருக்குது, இங்கே ஃபுல்லாக பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவர் நைட்டில் கண்டிப்பாக எதுவுமே ரிசல்ட் தராது. கெமிக்கலாக இருந்தாலும் சரி, நேச்சுரலாக இருந்தாலும் சரி, ஓவர் நைட்டில் ரிசல்ட் தரவே தராது. நீங்கள் யூஸ் பண்ணணும், ஒரு கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 7 days இல்லை 10 days ஆச்சும் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ் தெரியும். ஓகேவா, நீங்கள் 1 day 2 day வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லவே கூடாது. நீங்கள் கன்சிஸ்டன்சியாக எதாக இருந்தாலும் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து டீத். நீங்கள் வந்து ப்ரஷிங் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும்.
இப்படிலாம் தேய்க்க கூடாது. நம்ம பிரஷ் பண்றது இப்படி மேல கீழே தான் தேய்க்கணும். ஓகேவா? ஸோ இங்க நீங்க வந்து எப்படியும் நீங்க டென்டல் ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க. ஸோ போகும்போது நீங்க கண்டிப்பா எப்படி பிரஷ் பண்றதுன்றதை கத்துக்கோங்க. சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சில பேர் வந்து தப்பா பிரஷ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக சொல்றேன். அண்ட் நீங்க மற்றவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப பேட் ஸ்மெல் வரக்கூடாது. ஓகேவா? அதுக்கு வந்து நீங்க மின்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து சீவிங் கம் யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு உடனே போய் டக்குன்னு யாரையாச்சும் பார்த்து பேசணும்னா வந்து பேட் பிரெத்தா இருக்கும். நம்ம அதனாலயே வந்து ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ணிட்டு பேச மாட்டோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் யாருக்கும் வரக்கூடாது. அதனால சீவிங் கம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மின்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று ஐ திங்க் எனக்கு கரெக்டாக தெரியலை. அண்டு ஜீரகம், சோம்பு, ஏதோ ஒன்று சாப்பிட்டதுக்கப்புறம் கூட ஹோட்டல்ல எல்லாம் கொடுப்பாங்க. அது எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ அதுவும் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஐ மீன் யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியல கரெக்டா. நான் அது யூஸ் பண்ணது கிடையாது. அது சொல்லுவாங்க, அதனால நான் உங்களுக்கு கன்வே பண்றேன். நெக்ஸ்ட் வந்து இயர்லயுமே வந்து சில பேருக்கு வந்து ஹேர் வெளியே நீட்டிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க ட்ரிம் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்க இயரை வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் நீங்க ஹேர் வாஷ் பண்ணும் போதாச்சும் அப்பயாச்சும் நீங்க வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. உங்க காஸ்டியூம்க்கு ஏத்தாப்புல வந்து நீங்க இயரிங்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து ஆப்டா இருக்கும். நீங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கு லாங் ஜிம்காவோ அது மாதிரி போட்டீங்கன்னா நல்லாவே இருக்காது. அப்படி இல்லைன்னா ட்ரெடிஷ்னலா வியர் பண்ணிட்டு அதுக்கு மாடர்ன் போட்டீங்கன்னா அதுவுமே நல்லா இருக்காது. ஸோ உங்க காஸ்டியூம்க்கு ஏத்தாப்புல நீங்க இயரிங் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க இயரிங்க்கு ஏத்தாப்புல காஸ்டியூம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து நான் எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பாயிண்ட் மிஸ் ஆச்சுன்னு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் தாராளமா. இப்போ வந்து ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா மேக்கப்ன்றது மேண்டேட்டரி. இது கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகணும்ன்றது கிடையவே கிடையாது. நீங்க செல்ஃபா கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றீங்களா? ஓகே, தாராளமா மேக்கப் இல்லாம நீங்க வெளியே போகலாம். சும்மா காஜல் மட்டும் வச்சுட்டு, இல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிப்ஸ்டிக் போட்டுட்டு எப்படினாலும் நீங்க வெளியே போகலாம். மேக்கப்ன்றது வந்து ஒரு சாய்ஸ் தான். கண்டிப்பா நீங்க அதை பண்ணியே ஆகணும்ன்றது கிடையாது. ஓகேவா? அது வந்து நம்மள ஒரு ப்ரெசென்டபிளா காமிக்கும். மேக்கப்ன்றது இப்போ நம்ம காலேஜுக்கே போறோம், இல்ல ஒரு இன்டர்வியூ போறோம்னா நம்ம அப்படியே தூங்கி எந்திரிச்சு அப்படியேவா போவோம்? அப்படிலாம் இல்லைல்ல. குளிச்சுட்டு தலைவாரிட்டு அதெல்லாம் எதுக்கு? ஒரு ப்ரெசென்டபிளா காமிக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் மேக்கப்பும். நம்மள கொஞ்சம் மேம்படுத்தி காமிக்கிறது தான் மேக்கப். ஸோ எல்லாரும் வந்து சொல்லுவாங்க என்ன மேக்கப் பண்ணாதான் அழகா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அது உங்களை ஜஸ்ட் உங்க ஃபீச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும், அவ்வளவுதான். இது வந்து நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும்ன்றது கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மட்டும் நீங்க வந்து இதை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனல்ல வந்து இதுக்கு மேல சிம்பிள் மேக்கப் எப்படி பண்றது எல்லாமே நான் வந்து சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க அதை பார்த்து எப்படி மேக்கப் பண்றதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே வந்து நம்ம ஃபேஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஹேருக்கு வந்து நான் ஆல்ரெடி சேனல்ல வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபேஸ்க்கு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் கைக்கு காலுக்கு எல்லாத்துக்குமே நான் வரிசையா சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி கண்டினியூ ஆகும். இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ்ல வந்து ஒரு பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்பதான் வந்து அதோட கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு புரியும். ஐ ஹோப் உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.